இப்ப எல்லார் வீடியோலயும் போஸ்ட்பார்டம் டிப்ரஷன், ஆங்ஸைட்டி பத்தி பேசுறாங்கல்ல. நம்மளும் கொஞ்சம் பேசலாமா? நமக்கு மட்டும் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸா கேட்டா சொல்ல முடியாது. டெஃபினட்டா கிடையாது. நம்ம அம்மா, அம்மாவோட அம்மா, நம்மள விட அதிகமா அழுத்தம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போலாம் பிள்ளைங்கள வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்க்குறோமா? அப்போலாம் அப்படி கிடையாது. நம்ம எப்படி வளர்ந்துருப்போம்? ஒரு சின்ன கிராமத்துல இல்ல ஒரு சின்ன டவுன் ஏரியால வளர்ந்துருப்போம். ஒரு குழந்தைக்கு அதாவது நமக்கு. நம்மள இப்போ ஒரு சின்ன குழந்தையா நெனச்சுக்கலாமா? நம்ம அம்மா வந்து இப்போ சாலிட் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு சாப்பாடு ஊட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. பக்கத்து வீட்ல வந்துட்டு ஒரு கோழியோ, ஆடோ இருந்துச்சுன்னா, அத காட்டி தான் வளர்த்துருப்பாங்க. நம்ம அம்மா இப்ப குண்டா இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை, அந்த பாப்பா ஒல்லியா இருக்கு. அதாச்சும் நம்ம ஒல்லியா இருக்கோம். என்ன தெரியுமா கேட்டிருப்பாங்க? "இந்த பிள்ளைக்கு குடுக்குற சாப்பாடுலாம் நீயே சாப்பிட்டுருவியா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ஒரு பக்கத்து வீட்டு அம்மாவோ, இல்லன்னா சொந்தக்கார அம்மாவா தான் இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கு வந்துட்டு அகைன்ஸ்ட் நம்ம எந்த கமெண்ட்ஸும் பாஸ் பண்ண முடியாது. அத கமெண்ட் பாஸ் பண்ணவங்களுமே அத அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா மட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோ இல்லன்னா ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு பதிலோ சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அது ஒரு விஷயமாவே அவங்க நெனச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு இப்படி கேட்டாங்களே, அப்படி கேட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கவே கூடாது காதுல. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நெனச்சா தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இல்லன்னா இல்லவே கிடையாது. அப்புறமேட்டு ஏன் நமக்கு நடக்குதுன்னு கேட்டா, நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல. நமக்கு மட்டும் கேட்டாங்களே, இவங்கள ஏன் கேட்போம் அப்படின்னு திமிருக்குன்னு கேட்கறது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல கன்டினியூஸ் ஆகும். எனக்கு ஒரு விசித்திரமா நடந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ண போறேன்.